வேலுமணிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அவருடைய ஆட்சி காலத்துல ஒரே இரவுல 54 ஊழியர்களுக்கு பணி நியமனம் வழங்குனது. அதுல வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி, ஆணித்தரமாக சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த வழக்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தவறு நடந்திருக்கிறது. அந்த 54 பேருக்கும் அந்த பணி நியமனத்த வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம எப்படி பார்க்கிறது? இதுலலாம் பிஎம்எல்ஏ ஆக்ட் வராதா? இல்ல. இப்ப இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரத்து. வேலைவாய்ப்பு ரத்து. இப்ப இதுல பிஎம்எல் ஆக்ட் வருதா கொள்றான்னா, இதுல போட்டு எடுத்துன்னு போனோம்னா எடுத்துன்னு போயிருக்கலாம். அவங்க கூட்டணியில இருக்கும்போது நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். கூட்டணி முறிஞ்சா தான் அதெல்லாம் பண்ணுவோம். வைகோ சார் சொன்னாருங்களா, அதான் நிதர்சனமான உண்மை. கூட்டணியில இருக்கும்போது கட்டிங், கரப்ஷன், கலப்ஷன் பத்தி பேசக்கூடாது. கூட்டணி விட்டு வெளியில போனா தான் பேசணும். அதுதான் வந்து அரசியல்ல ஒரு நாகரீகம். கூட்டணி தர்மம்ன்றாங்க இல்லைங்களா? அது மிச்ச தர்மத்த விட இருந்ததிலே சிறந்த தர்மம் கூட்டணி தர்மம் தான். அதனால அப்போ வந்து பாஜக இதுல இருந்தது. அதனால அது தரப்பா வந்து அப்பவும் பேசப்பட்டது. இந்த மாதிரிலாம் உடனே டெஸ்ட் வச்சு, உடனே இன்டர்வியூ எடுத்து, உடனே வேலைக்கு எடுக்குறாங்கன்னா, அதனால தான் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப கோர்ட் வந்து அது ரத்து பண்ணுச்சு. இப்போ இன்னொன்னு இந்த காவல்துறை இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா காவல்துறை ஐயா எஸ்பி வேலுமணி எல்லாம் பெருசா விசாரிக்க மாட்டாங்க. அவர் குட் புக்ஸ்ல இருக்காரு. ஃப்ரெண்ட் அவரு. விஜய் சாரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, கேபினெட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற அந்தஸ்து அதெல்லாம் பண்ணி குடுப்போம் நாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட எப்படிங்க விசாரிக்க முடியும்? இப்போ கரூர் சம்பவத்தில கரூர் போலீஸ் என்ன பண்ணுச்சு? அன்றைய முதலமைச்சர் பேச்சு தானே கேட்டுச்சு. அதே மாரி இன்னைக்கு, இன்றைய முதலமைச்சர் பேர் தான் போலீஸ் கேட்கும். அப்போ வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், ஐயா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் மீதெல்லாம் பெருசா எதுவும் மாநில காவல்துறை விசாரணைலாம் இருக்காது. மத்திய அரசுமே வந்து எஸ்பி வேலுமணி பொறுத்தவரையிலும் அவங்க அவர் மேல அவர் வந்து என்னங்க இதெல்லாம் போய் அப்படின்ற மாரி அவரு எல்லாருக்குமே பழக்கங்க அவரு. எல்லார்கிட்டயுமே இபிஎஸ் கிட்டயும் பழகிருவாரு. விஜய் சார் கிட்டயும் பழகிருவாரு. நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்டயும் பழகிருவாரு. அமித்ஷா ஜியும் பார்த்து, "ஜி வணக்கம் ஜி, நான் தான் ஜி எஸ்பி வேலுமணி ஜி" அப்படின்ற மாரி பேசிட்டு வந்துருவாரு. அதனால அவர பார்த்தா மேன் ஆஃப் ஆல் சீசன்ஸ். அதனால அவர் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த பாவம் அந்த 54 பேர் இப்ப வந்து அவங்க உண்மையிலேயே பாவமா? இல்ல லஞ்சம் கிஞ்சம் குடுத்து வாங்குனாங்களா? அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கோர்ட் ஆர்டர் காப்பி நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. பட் வாட் எவர் செட் கோர்ட் வந்து ஒரு ஒரு லோக்கல் ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ தேர் சஸ்பெக்ட்ஸ் அதில ஏதோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ் இருந்திருக்குதுன்னு தான் அவங்க அதிகார துஷ்பிரயோகம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதிகார துஷ்பிரயோகமா? இல்ல அதில ஊழல் இருக்கான்றது அடுத்தது. அப்ப இன்னைக்கு தேதியில கோர்ட் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல. பட் கோர்ட்டுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ நேர்மையான ஒரு முறையில தகுதி படைத்தவர்களுக்கு தான் அதெல்லாம் போய் சேரணும். அப்படின்றது தான் புரிதல். அதை வைத்து பார்க்கும்போது கோர்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர்ஸ்ல வந்து தே ஹேவ் கிவன் ஜஸ்டிஸ் என்று நான் நினைக்கிறேன்.